எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா, நம்ம சத்தியமங்கலம் மக்கள் சேவை மையம் அலுவலகத்தில் நலவாரியம் அடையாள அட்டைங்கிறது நம்ம 2 ஆண்டுகளாக போட்டுட்ருக்கோம். அது எதுக்காக போடுறோம், அதுலேருந்து வர பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியறதில்ல. இப்போது 12வது காலேஜ் போகிறவங்களே இதை எப்படி சொல்கிறாங்க என்னங்கிறது அவங்க வீட்டில் எப்படி சொல்லணும்னு தெரியறதில்ல. ஸோ அது என்ன எதுக்காகங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நலவாரி அட்டை எதுக்காக நலவாரி அட்டை போடுறோம் அப்படிங்கிறத விட, இந்த நலவாரியம் யார் போடுறாங்க, யார் கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு லேபர் ஆஃபீஸ் அப்படிங்கிறத இந்த நலவாரியத்தோட இயக்கம். அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக கிடைக்கிற தொழிலாளிகளுக்கான உதவித்தொகை தான் இந்த நலவாரியம் அடையாள அட்டை மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்குற உதவித்தொகையை ஏன் ஒரு கட்சி சாய்ந்த தொழிற்சங்கம் வாங்கி தருது அப்படின்னா, என்ன வருது, பாட்டாளி தொழிற்சங்கம். இந்த தொழிற்சங்கம் தான் இந்த பணத்தை மக்களுக்கு வாங்கி தருது. ஸோ இப்போ நம்ம இந்த பணம் யார்கிட்ட வருதுன்னு தெரிஞ்சிட்டோம். இந்த பணத்தை வாங்கிறதுக்கு நம்ம நலவாரி அடையாள அட்டை போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். நம்ம நலவாரி அடையாள அட்டை போடுறதுக்கு மெயினாக 4 ஆவணங்கள் தான் வேணும். முதல் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து ஆதார் கார்டு, அடுத்து உங்கள் குடும்ப அட்டை, அடுத்ததாக அரசு வங்கி புத்தகம், அதாவது கவர்மெண்ட் பேங்க் பாஸ்புக் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க நலவாரியத்துக்கு, அது எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 4 வச்சு நலவாரி அட்டை போட்டுடலாம். யாருக்கு போடலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த 2 பேர்த்துக்குமே போடலாம். 4 பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த 4 பேர்த்துக்குமே போடலாம். இந்த நலவாரி அட்டை மூலிமா 6வது படிக்கிறதுலேருந்து அவங்க குழந்தை பிறந்து, அவங்களோட பையனுக்கு குழந்தை பிறந்து, அவங்க பள்ளி பயின்று, அவங்க ஒரு வீடு கட்டி, கடைசி நலவாரி அட்டை மூலிமா உதவித்தொகை வாங்கி தரலாம். ஸோ இந்த உதவித்தொகை நம்ம எத்தனாவதுலேருந்து வரும் அப்படின்னா, 6வது முதல் தான் ஆரம்பிக்கும். 6வது முதல் ஆரம்பித்து இறுதி வரை சொன்ன மாதிரி முடிக்கும். நெக்ஸ்ட்டு இதுவரைக்கும் நம்ம மக்கள் சேவை மையம் சத்தியமங்கலம் அலுவலகத்தில் உள்ள மக்கள் சேவை மையத்தில் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இந்த நலவாரிய அடையாள அட்டை போட்டிருக்காங்க. இந்த நலவாரிய அடையாள அட்டை யார் யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா, கூலி தொழிலாளிகள், அதாவது கட்டுமான தொழிலாளிகள், அமைப்புச்சாரா தொழிலாளிகள், அமைப்புச்சாரா ஓட்டுநர் தொழிலாளிகள். அமைப்புச்சாரானா டெய்லர், துணி தேப்பவர், ஆட்டோ ஓட்டுநர், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அமைப்புச்சாரா. கட்டுமான தொழிலாளர்னா மேசன் வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் இபி வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி எல்லா தொழிலும் வரும். நம்ம 1-2 சொல்ல முடியாது, நிறையா தொழில் இருக்குது. அது என்ன தொழிலுங்கிறத உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த தொழிலை தாண்டி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், இல்லை கவர்மெண்ட் மூலிமா அரசு குடியிருப்பு மாளிகையிலேருந்து ஒரு வீடு வேணும் அப்படின்னா, இந்த நலவாரி அடையாள அட்டை இருந்தால் இதில் எழுதி போட்டோம்னா அந்த வீட்டில் ஒரு வீடு நம்மளுக்குன்னு ஒதுக்குவாங்க. ஸோ அந்த வீடு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அப்படி மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம 60 வயசு ஆன பிறகு நம்ம ஓய்வூதியம் வாங்கணும், நம்ம 60 வயசு ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது, இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதுவும் நம்ம நலவாரி அடையாள அட்டை மூலிமா நம்ம தொழிற்சங்கத்திலேருந்து வாங்கி தருவாங்க. மாதம் 1200 ரூபாய் இப்போ தந்துட்டுருக்காங்க. ஸோ மேபி அது கொஞ்சம் அதிகமாகறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. 60 வயது பூர்த்தி அடைந்த பிறகு அந்த நலவாரிய அடையாள அட்டை இருந்தால் மாதம் 1200 ரூபாய் வர மாதிரி நம்ம தொழிற்சங்கத்தில் பண்ணி தருவாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன அப்படின்னா, 6வதுலேருந்து எப்படி நம்ம எழுதி போடுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 6வது, 7வது, 8வது, 9வது இது 4, இந்த 4ஐயும் படிச்சுட்ருக்க மாணவ குழந்தைங்களுக்கு 1000 வருடம் ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா வரும். இந்த 4 வருஷம் படிக்கிறவங்களுக்கு இதுக்கு நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம 6வதுலேருந்து எப்படி அந்த உதவித்தொகையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 6வது முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவி, அதாவது அந்த நலவாரி அட்டை போட்டவங்களோட குழந்தைகள், அந்த குழந்தைகள் கட்டுமானம், அமைப்புச்சாரா, ஓட்டுநர், இந்த 3 தொழிலுக்குள்ளே வர எல்லா தொழிலாளர்களுக்கும் வருஷத்திற்கு 1000 ரூபா. இந்த 4 வருஷத்திற்கு 6ஆம், 8ஆம், 9ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, இந்த 4க்குமே வருஷத்துக்கு 1000 ரூபா வரும். 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு, 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு, படித்து முடித்தவங்களுக்கு, அதாவது படித்து முடித்தவங்கன்னா அந்த மார்க் ஷீட் வந்தக்கப்புறம் இது 2 டைமும் 2400 ரூபா கட்டுமான தொழிலாளர்களுக்கு, அது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் வரும். இதே ஆண் குழந்தைங்கள் படித்து முடித்த பிறகு அந்த மார்க் ஷீட் வச்சு ஒரே டைம் தான் 2400 ரூபாய்க்கு எழுதி போட முடியும். இதே அமைப்புச்சாரா தொழிலாளர்களாக இருந்தால்
வருஷத்திற்கு அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை 2 பேருக்குமே வந்து 1000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் 1000. இதே 11வது வகுப்பு படிக்கிறவங்களா இருந்தால் அவங்க இப்போ ஆண் பெண் 2 குழந்தைங்களுக்குமே வந்து வருஷத்திற்கு 3000 ரூபா கட்டுமான தொழிலாளர்களுக்கு. அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் குழந்தைங்களாக இருந்தால் 1000 ரூபா, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் 1000 ரூபா. இதே 12வது படிப்பு மற்றும் தேர்ச்சி, அதாவது 12வது வந்து முடிச்சிருந்தாலும் அந்த 12வது படிச்சுட்டு இருந்தாலும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து 10வதுக்கு சொன்ன மாதிரி வருஷத்துக்கு 3000 ரூபா கட்டுமான தொழிலாளர்களுக்கு. இதே பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 3000 ரூபா எப்போனா அந்த மார்க் ஷீட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு டைம் தான் வரும். இதே அமைப்புச்சாரா தொழிலாளர்களாக இருந்தால் 12வது முடித்ததுக்கு வந்து 1500 ரூபா வரும். இப்போ வந்து நம்ம 12வது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ 12வது வரைக்கும் நம்ம எப்படி இந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னா, எப்படி வாங்குறது, இதுக்கு என்ன தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது அந்த பையன் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்கூலில் படித்தாலும் தலைமை ஆசிரியர் கையெழுத்து பெற்று அதை வாங்கிட்டு வந்து நம்ம அலுவலகத்தில் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்வி உதவித்தொகை எழுதி போடுவாங்க. ஸோ அந்த டைமில் எழுதி போடுறதுக்கு நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதி போடுறதுக்கு நம்ம நலவாரி அட்டை போட்டோம் தெரியுங்களா, அந்த நலவாரி அட்டை, பேங்க் பாஸ்புக் நம்ம கொடுத்தோம் தெரியுங்களா, அன்னைக்கு கொடுத்த பேங்க் பாஸ்புக்கு, இந்த கல்வி பயிலும் சான்றிதழ் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அந்த பையன் 12th இல்லை 11th 10th படிச்சிருந்தானா மார்க் ஷீட்டு, அந்த 3க்கும் எழுதி போடுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க் ஷீட்டு. இல்லை அந்த பையன் 6வது 7வது 8வது 9வது இந்த 4 வருஷம் தான் படிக்கிறான்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் போதும். அப்புறம் அந்த பையனோ பிள்ளையோ அவங்க படிக்கிறவங்களோட ஆதார் கார்டு, அந்த பேங்க் பாஸ்புக்கில் இப்போ எழுதி போட வந்ததுலேருந்து கடைசி 6 மாதம் வந்து அந்த வங்கியில் வந்து டிரான்சாக்ஷன், அதாவது வங்கி கணக்கு, அந்த 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது வங்கி கணக்கு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணம் வேணும். ஸோ அந்த பேங்க் பாஸ்புக்கில் வந்து வங்கியில் வந்து நீங்கள் என்ட்ரி வச்சு கொண்டு வரணும் அந்த பேங்க் பாஸ்புக்கை. இதை கொண்டு வந்து நம்ம மக்கள் சேவை மையம் அலுவலகத்தில் எழுதி போட்டிங்கன்னா 30லேருந்து 45 நாளில் வந்து பணம் வந்து நம்ம வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுரும். ஸோ இது இல்லாமல் காலேஜுக்கு போயிட்டோம்னா எவ்வளோ பணம் வரும், என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது இளங்கலை பட்டப்படிப்பு அப்படிங்கிறது வந்து இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கிறோம் காலேஜில் அப்படின்னா, கட்டுமான தொழிலாளராக இருந்தால் 4000 ரூபா வரும். அமைப்புச்சாரா தொழிலாளராக இருந்தால் அவங்க பையனோ அவங்க குழந்தைங்களுக்கு வந்து 1500 ரூபா வரும். இல்லை நாங்கள் வந்து காலேஜ் தான் போகிறோம் ஆனால் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறோம் அப்படின்னா, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு வந்து 5000 ரூபா வரும். கட்டுமானத்தில் ஒரு 1000 ரூபா சேர்ந்து வரும். இல்லை நாங்கள் அமைப்புச்சாரா தொழிலாளர் அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து 1750 ரூபா வரும். நாங்கள் இது முடிச்சிட்டோம், அடுத்து முதுகலை பட்டப்படிப்பு பயில்றோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதே அமௌண்ட்டு தான், 4000 ரூபா வரும். ஹாஸ்டலில் படித்தா 5000 ரூபா வரும். அவங்க இல்லை அமைப்புச்சாரால் வந்து முதுகலை பட்டப்படிப்பு அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 4000 ரூபா வரும். ஹாஸ்டலில் படித்தா 5000 ரூபா வரும். இந்த மாதிரி தான் வரும். நம்ம இளங்கலை தொழில்நுட்ப படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதே அமௌண்ட்டு தான், 4000 ரூபா வரும் கட்டுமானத்தில். இல்லை அவங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா 6000 ரூபா வரும். அவங்க வந்து அமைப்புச்சாரா அப்படின்னா அவங்களுக்கு 4000 ரூபா வரும். படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6000 ரூபா வரும். முதுகலை தொழில்நுட்பம் பயிலம் அதாவது இன்ஜினியரிங்கில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6000 ரூபா வரும். விடுதியில் படிக்கிறாங்க அப்படின்னா 8000 ரூபா வரும். யாருக்குன்னா இது கட்டுமான தொழிலாளர்களோட குழந்தைங்களுக்கு. அமைப்புச்சாரா தொழிலாளர்களோட குழந்தைங்களுக்கு வந்து 6000 ரூபா வரும். இதே விடுதியில் படிக்கிறாங்கன்னா 8000 ரூபா வரும். இல்லை பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கட்டுமானத்தில் வந்து 3000 ரூபா வரும். இதே விடுதியில் படித்தாலும் 3000 ரூபா தான் வரும். ஆனால் அமைப்புச்சாரால் வந்து 1000 ரூபா வரும். விடுதியில் படிக்கிறாங்க அப்படின்னா 1200 ரூபா வரும். நம்ம வந்து இப்போ வரைக்கும் காலேஜில் கல்லூரி படிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ உதவித்தொகை வரும்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம காலேஜில், அதாவது நம்ம படிக்கிற காலேஜில் நம்ம தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த காலேஜில் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் கல்லூரி பயின்றும் சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அந்த சான்றிதழில் வந்து நீங்கள் இந்த காலேஜில் முதலாம் ஆண்டா 2ஆம் ஆண்டா 3ஆம் ஆண்டா அப்படிங்கிறத வந்து அதில் பதிவு பற்றி, அதாவது இப்போ அதில் வந்து என்ட்ரி வச்சுருக்கணும். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் எத்தனாவது ஆண்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் என்ட்ரி வச்சு அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து நான் சொன்ன அதே ஆவணம், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அந்த பேங்க் புக் என்ட்ரி, அந்த பையனோட ஆதார் கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, அந்த பையனோட அம்மாவோ அப்பாவோ நலவாரி அட்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட நலவாரி அட்டை, இதை வச்சுருந்தாங்கன்னா இதை வச்சு நம்ம மக்கள் சேவை மையம் அலுவலகத்தில் வந்து பணத்துக்கு எழுதி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆண் திருமணம் பெண் திருமணம்.
இருவருக்குமே வந்து கட்டுமானத்தில் தொழிற்சங்கத்தில் கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20,000 ரூபா வரும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை, மாதம் அல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை வரும், 20,000 ரூபா வரும். இதே அமைப்புச்சாரா தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகுது அப்படின்னா அந்த ஆண் வந்து நலவாரியத்தில் எழுதி போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3,000 ரூபா வரும். இல்லை ஒரு பெண் வந்து நலவாரியத்தில் இந்த மாதிரி எனக்கு திருமணம் ஆகுதுன்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா அவங்களுக்கு 5,000 ரூபா வரும். அடுத்து வந்து அவன் திருமணம் முடிந்து மகப்பேறு, அதாவது ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு கட்டுமான தொழிலாளர்களோட பிள்ளையாக இருந்தாங்கன்னா 18,000 வரும். இதே வந்து அமைப்புச்சாரால இருந்தாங்கன்னா 6,000 ரூபா வரும். அடுத்து வந்து விபத்து, மரணம், ஈமச்சடங்கு. தெரியாமல் ஒரு விபத்தில் வந்து நம்ம மரணம் அடைஞ்சோம் அப்படின்னா அந்த மரணம் அடைஞ்சதுக்கும் ஈமச்சடங்கு செய்கிறதுக்கும் சேர்த்து கட்டுமானத்தில் 2,05,000 ரூபா வந்து வாங்கி தருவோம். இது வந்து ஒரு நடன கலைஞர், அவர் வந்து ஒரு விபத்தில் கடம்பூரில் இறந்துட்டார், அவருக்கு வந்து நம்ம தொழிற்சங்கம் மூலிமா வாங்கி தந்திருக்கோம். இதே அமைப்புச்சாரா தொழிலாளராக இருந்தாங்கன்னா 1,30,000 ரூபா பக்கம் வாங்கி தருவோம். இல்லை அவங்க விபத்தில் வந்து ஏதோ ஊனம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறம்போது நம்ம வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வந்து 1 லட்சம் வரை வாங்கி தரலாம், அமைப்புச்சாராக்கும் 1 லட்சம் வரை வாங்கி தரலாம். அரசு ஓய்வூதியம், தொழிலாளர்கள் ஓய்வூதியம்னு சொல்லுவாங்க. அது வந்து மாதம் 1,200 ரூபாய், மாதம் 1,200 ரூபாய் வர மாதிரி இப்போ வரைக்கும் சொன்னது வருடம் ஒரு முறை. ஆனால் இந்த ஓய்வூதியம் மாதம் 1,200 வரும் வரை பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து இதுக்கப்புறம் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் 1,200 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம மக்கள் சேவை அலுவலகத்தில் வந்து 85 தொழிலாளருக்கும் மேலே மாதம் 1,200 ரூபா வாங்குறதுக்கான அடையாள அட்டை நம்ம வாங்கி தந்து அவங்க பயனடைந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமண உதவித்தொகை தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் இருப்பவர்களுக்கு வருடத்திற்கு 20,000, திருமணமானவர்களுக்கு. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியம் அமைப்புச்சாராவர்களுக்கு ஆண் திருமணத்திற்கு 3,000, பெண் திருமணத்திற்கு 5,000. தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியம் ஆண்களுக்கு 3,000, பெண்களுக்கு 5,000. அடுத்து நலத்திட்ட உதவி பெற்ற தேவையான ஆவணங்கள், இதுக்கு தேவையான ஆவணங்கள், திருமண அழைப்புதல், அதாவது நீங்கள் பத்திரிக்கை அடிச்சிருப்பீங்களா அந்த திருமணத்துக்கு, அந்த திருமண அழைப்புதல், திருமணம் நடைபெறுவதற்கான சான்று, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபார்ம் வேணும். நலத்திட்ட உறுதிமொழி சான்றிதழ், திருமண பதிவு சான்று, திருமண புகைப்படம், குடும்ப அட்டை நகல், மணமக்களின் வயதுக்கான ஆவணம், வங்கி கணக்கு புத்தகம். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், திருமண அழைப்புதல், திருமணம் நடைபெற்றதற்கான சான்று, நலத்திட்ட உறுதிமொழி சான்று, திருமண பதிவு சான்று, திருமண புகைப்படம், குடும்ப அட்டை நகல், மணமக்களின் வயதுக்கான ஆவணம், அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். இது எல்லாமே இருந்தால் அந்த திருமண உதவித்தொகைக்கு எழுதி போடலாம். அடுத்ததாக வந்து மகப்பேறு உதவித்தொகை, கர்ப்பிணிகளுக்கு தேவையான உதவித்தொகை எப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 18,000 கிடைக்கும். இதே வந்து தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலவாரியமாக இருந்தால் 6,000 கிடைக்கும். தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு 18,000 கிடைக்கும். இதுக்கான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா மகப்பேறு தொடர்பான பதிவு பெற்ற மருத்துவரின் சான்று, அசல் பிறப்புச் சான்று, குறை பிரசவம் கருக்கலைப்பு எண்ணில் பதிவில் பெற்ற மருத்துவரின் சான்று, நலத்திட்ட உறுதிமொழி சான்று, குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம். இன்னொரு முறை சொல்கிறேன், மகப்பேறு தொடர்பான பதிவு பெற்ற மருத்துவரின் சான்று, அசல் பிறப்புச் சான்றிதழ், குறை பிரசவம் கருக்கலைப்பு எண்ணில் பதிவு பெற்ற மருத்துவரின் சான்று, நலத்திட்ட உறுதிமொழி சான்று, குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம். இது எல்லாமே இருந்தால் மகப்பேறு உதவித்தொகை வந்து எழுதி போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 60 வயது பூர்த்தியானவங்களுக்கு ஓய்வூதியம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் மாதம் 1,200 ரூபாய். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் குடும்ப ஓய்வூதியம் 500 ரூபாய். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா மாதம் 1,200 ரூபாய். இதே தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா மாதம் 1,200 ரூபாய். இதுக்கு தேவையான ஆவணங்கள் அசல் நலவாரிய அட்டை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம். மீண்டும் சொல்கிறேன், அசல் நலவாரிய அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம். இவை 4ம் இருந்தால் ஓய்வூதியத்துக்கு நம்ம எழுதி போட்டுக்கலாம்.
அடுத்து விபத்து மரண நிவாரண நிதி வந்து தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தால் 2 லட்சம் வரும். ஈமச்சடங்கு நிதியாக 5000 ரூபா வரும். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து விபத்து மரணத்துக்கு 50,000 ரூபா வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா வரும். தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,25,000 ரூபா வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா வரும். தமிழ்நாடு அமைப்புச்சாரா ஓட்டுநர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கை மரணத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபாய் வரும். நலத்திட்ட உதவி பெற தேவையான ஆவணங்கள்: இந்த விபத்து சான்றிதழ், முதல் தகவல் அறிக்கை, உடற்கூராய்வு அறிக்கை, நலத்திட்ட உறுதிமொழி சான்றிதழ், படிவம் ஆ, அதாவது வேலை அளிப்பவரிடம் இருந்து இந்த வேலை, அதாவது இது யார் மூலிமா அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களோட ஒரு ஆவணம் வேணும். அதை தான் வந்து படிவம் ஆ அப்படிங்கிறாங்க. இன்னொரு முறை சொல்கிறேன்: இறப்புச் சான்றிதழ், முதல் தகவல் அறிக்கை, உடற்கூராய்வு அறிக்கை, நலத்திட்ட உறுதிமொழி சான்று, படிவம் ஆ. இல்லை விபத்தில் ஊனம் நிவாரண நிதி, ஊனம் அடைந்தவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் வரும் அப்படின்னா, தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் வரை வரும். உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் வரை வரும். அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கும் 1 லட்சம் வரை வரும். ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள்: மருத்துவச் சான்று, முதல் தகவல் அறிக்கை, பணி திறன் நிரப்புச் சான்று, குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம். இன்னொரு முறை சொல்கிறேன்: மருத்துவச் சான்று, முதல் தகவல் அறிக்கை, பணித்திறன் நிரப்புச் சான்று, குடும்ப அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம். இதெல்லாம் இயற்கை மரணம் அடைஞ்சவங்களுக்கான நிதி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கட்டுமான தொழிலாளராக இருந்தால் 50,000 ரூபா வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா வரும். உடல் உழைப்பு தொழிலாளராக இருந்தால் 30,000 ரூபா வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா வரும். அமைப்புச்சாரா தொழிலாளராக இருந்தால் அவங்களுக்கு 50,000 ரூபா வரும். ஈமச்சடங்குக்கு 5000 ரூபா வரும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஆவணம் வேணும் அப்படின்னா, அசல் இறப்புச் சான்றிதழ், நலத்திட்ட உறுதிமொழி சான்றிதழ், இறப்பதற்கான காரணம், வங்கி கணக்கு புத்தகம். இன்னொரு முறை சொல்கிறேன்: அசல் இறப்புச் சான்றிதழ், நலத்திட்ட உறுதிமொழி சான்று, இறப்பதற்கான காரணம், வங்கி கணக்கு புத்தகம். இது இருந்தால் அவங்க இயற்கை மரணம் அடைச்சிருந்தா அவங்க நலவாரி அட்டை போட்டவங்களோட துணைவியாருக்கோ, இல்லை துணைவியாரோட இறந்து அந்த கணவர் இருந்தார்னா அவருக்கோ இந்த பணம் வந்து சேர்ந்து விடும். அவங்க வந்து நம்ம மக்கள் சேவை அலுவலகத்தில் வந்து பதிவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து வங்கி கணக்கில் வர வச்சுருவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது வந்து நலவாரியத்து மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், எதுக்காக நலவாரியம் போடுறோம், அதனால இந்த வர பயன்கள் என்ன, எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த வீடியோவை நீங்களும் தெளிவாக பாருங்கள், போட்டவங்களும் தெளிவாக பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம கல்வி உதவித்தொகைக்கு எழுத வரணுமோ, இல்லை வேறு ஏதாவது உதவித்தொகைக்கு எழுதி வரோம் அப்படின்னா இதை பார்த்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே வந்து பயன்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ நம்ம படித்தவங்க நம்ம தான் வந்து நம்ம பெற்றோர்களுக்கு வந்து இது மூலிமா என்ன வருதுங்கிறத தெளிவாக சொல்லணும். நம்ம தான் வந்து இதை பற்றி எடுத்து சொல்லி இதுலேருந்து என்ன பெனிஃபிட், நம்மளுக்கு எவ்வளோ கல்வி உதவித்தொகை வருது அப்படிங்கிறது வந்து சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பார்த்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேங்கிற கருத்தை வந்து நல்லா உள்வாங்கிக்கோங்க. வந்து இந்த வீடியோ நம்ம அலுவலகம் வரட்டும். நம்மளது வந்து மக்கள் சேவை அலுவலகம் வந்து சத்தியில் ஒரு கிளை இருக்குது, ஏலூர் மக்கள் சேவை மையம் அங்கேயும் ஒரு கிளை இருக்குது. அந்த ஏரியாவை சார்ந்தவங்க அங்கேயே போய் போட்டுக்கலாம். இல்லை சத்தியமங்கலம் முக்கியமான கிளை எங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் மக்கள் சேவை மையம் தான். இது எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலம், வரதம்பாளையம், நிர்மலா தேட்டர் ரோடு, அதாவது திப்பு சுல்தான் ரோட்டில் சுந்தரமகாலுக்கு அருகில் வந்து மக்கள் சேவை மையம் அப்படிங்கிற அலுவலகம் வந்து இருக்குது.